Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது வந்து டே 3 ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னோடது டே 3 ஸ்டடி vlog. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க, ஓகேவா? இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட போகிறோம். ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர்மெலன் ஜூஸ் போடுவோம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இந்த வருஷம் தான், எந்த வருஷத்துக்கு இல்லாமல் இந்த வருஷம் தான் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கனால வந்து நமக்கு வந்து கரண்ட் ஃபெசிலிட்டி தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தான் கட் பண்ணி கொடுத்தாங்க, நம்ம வந்து ஜூஸ் போட்டுட்ருக்கோம். நான் வந்து ஏற்கனவே இந்த சப்ஜா விதை வந்து ஆல்ரெடி அக்கா நைட்டே ஊற வச்சுட்டாங்க. ஸோ நம்ம அதையும் வந்து தான் கலந்து இப்போ வந்து குடிக்க போகிறோம். தர்பூசணி வச்சு இப்போ ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு ரீசெண்டாக. ஸோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் அந்த ஜூஸ் குடித்தப்போ தான் நானே பார்த்தது. ஏன்னா வந்து கலப்படம்னு எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க தான், ஆனால் இதுலேயும் கலப்படம் பண்ணுறப்போ ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா சம்மர் சீசனில் கிடைக்கிற ஒரு பழம் தர்பூசணி. ஸோ 99% ஃபுல்லாகவே இதில் வந்து வாட்டர் நிறையா இருக்கும். இதில் நமக்கு வந்து நீர் சத்து கிடைக்கிறது வந்து தர்பூசணி நிறையா கிடைக்கும் நமக்கு, இன்னும் கூலிங் வேறு. ஸோ அப்படி இருக்கப்போ இதில் வந்து கலப்படணும்னு சொல்லி பண்ணுறப்போ ரொம்ப இதாக இருக்குது. கேட்டாலும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். இதில் வந்து எரித்ரோசின் பின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் வந்து செலுத்துறாங்க, ரசாயன ஊசி செலுத்துகிறாங்களாம். ஸோ அந்த ஊசி செலுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழம் வாங்குறப்ப எதுக்காக வாங்குவோம்? ஓப்பன் பண்ணணும், ரெட் கலரில் இருக்குது, நல்லா ரெட் கலராக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெட் கலரை வச்சு தான் அவங்க மீன் பண்ணி அவங்க வந்து இன்ஜெக்ஷன் செலுத்துகிறாங்க. ஓப்பன் பண்ணணும், கலர் வந்து ரொம்ப ரெட் கலராக இருக்குமா பழம். அதுக்கப்புறம் சுவை வந்து அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டால் அது மாதிரி இருக்குமா. ஸோ அந்த எரித்ரோசின் பி இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் டிஷ்யூ பேப்பரை வச்சு மேலே எடுத்து அந்த பழத்து மேலே வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஒட்டுனுச்சுன்னா அது இன்ஜெக்ஷன் செலுத்தின பழம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துங்க, நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நான் இது வந்து குடித்த பிறகு தான் நானே செக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நியூஸே பார்த்தேன் நான். அதுக்கு இனிமேல் வாங்க நம்ம வந்து உஷாராக இருப்போம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இது வந்து இப்போக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சென்னைக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தர்பூசணி குடிக்கிறவங்க எல்லாமே. ஸோ இது குடிக்கிறனால நிறைய நமக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தலைவலி எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா வருது. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எரித்ரோசின் பி, அப்புறம் வந்து நம்ம பஞ்சு மிட்டாய், போன வருஷம் பஞ்சு மிட்டாய் வந்து எதுக்கு தடை செஞ்சாங்க, அதில் வந்து என்ன வந்து கலந்துருந்தாங்க. ஸோ அந்த ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ அது வந்து ரோடமைன் பி, அது வந்து ஒரு ரசாயன கலர் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ ஜவுளித்துறையில் பயன்படுத்த ஒரு ரசாயன கலரை அந்த இதில் சேர்த்துருப்பாங்க. அதனால தான் பஞ்சு மிட்டாயை வந்து நம்ம வந்து தடை பண்ணாங்க நமக்கு. ஸோ ரோடமைன் பி அது. அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் வந்துச்சு, என்னாச்சுன்னா கள்ளச்சாராயத்தில் வந்து ஏன் இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க. ஸோ எத்தனை நாள் ஒன்று இருக்கும், மெத்த நாள் ஒன்று இருக்கும். ஸோ எத்தனை நாள்னால் என்ன, மெத்த நாள் என்ன. ஸோ இந்த ரிலேட்டடாக கேட்குறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறப்பெல்லாம் நமக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி என்னோடய டே வந்து நான் படிக்க போகிற டே வந்து ஒன்றிய நாடாளுமன்றத்தில் நான் படிக்கிற டாபிக் தான் இன்றைக்கி. 1 2 3 4 5. ஸோ அந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு வந்து பாராளுமன்ற முறை பற்றி வரும். பாராளுமன்றம்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து அது ரிலேட்டடாக வந்து கேட்டிருப்பாங்க பாராளுமன்றம். அதுக்கப்புறம் கூட்டத்தொடர்கள், பாராளுமன்றத்தோட கூட்டத்தொடர்கள் நமக்கு தெரியுமில்ல. பாராளுமன்றத்தில் எத்தனை நாள் கூட்டுவாங்க, ஒரு 3 கூட்டம் கூட்டுவாங்க. பட்ஜெட் கூட்டம், அப்புறம் பருவகால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், இந்த 3 கூட்டம் தான் கூட்டுவாங்க. அப்புறம் 4வது பகுதி வந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளின் சாதனைகள் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் 5வது வந்து பாராளுமன்றத்தின் சட்ட வழிமுறைகள். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் தான் நான் படிக்கணும். நான் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது, அதான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கு ரிலேட்டடாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே. இப்போ ஒன்றிய நாடாளுமன்றம் எடுத்துக்கிட்டாலே அது வந்து பார்லிமெண்ட் முறை வரும். நம்ம இந்தியாவுக்கு வேறு மாதிரி நிர்வாகம் வரும், அமெரிக்காவுக்கு வேறு நிர்வாகம் வரும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதிபர் தேர்தல் நடக்கும்.
ஸோ அந்த மாதிரி நிறையவே இதில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பாங்க. ஃபுல்லாகவே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான், அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் ஃபுல்லாகவே காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் வச்சு தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்த பார்லிமெண்ட் முறை வச்சு. இதில் வந்து நம்ம பழைய பார்லிமெண்ட் யார் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் 2 பேர் கட்டியிருப்பாங்க. 1921 ஸ்டார்ட் பண்ணி 27 முடிச்சிருப்பாங்க. இப்போ நியூ பார்லிமெண்ட் யார் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாடா குழுமம் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதோட பட்ஜெட் 970 கோடி, நல்லாவே இருக்கும். ஸோ முக்கோண ஷேப்பில் இருக்கும். என்னோட இன்றைக்கி ஸ்டடி ஓவர் ஆகிட்டு. ஸோ தேங்க்யூ.